ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் MAHATI-TAMIL பியூட்டி வைப்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐலைனர் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடெக்ஸோட dazzler லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எப்படி ஐலைனர் இது பண்ணுறது ட்ரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து எடுத்துக்கோங்க. லைனர் எடுத்ததுக்கப்புறமா பர்ஃபெக்டாக இப்படி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்னர்லேருந்து தான் லைனர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட போகிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னான லைனர் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொறுமையாக நீங்கள் வந்து அப்ளிகேட் பண்ணிகிட்டே வரலாம். கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அப்படியே அப்ளிகேட் பண்ணிகிட்டே வந்துட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஐயில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக நான் வந்து டார்க்கன் பண்ணுறேன். உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா விங் லைனர் அப்படியே வரைகிறேன். ரொம்ப சின்னதான ஒரு விங் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஐயில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ. அதுக்கப்புறம் நீங்கள் போட போட உங்களுக்கு வந்து பழகிடும். ஸோ வந்து அப்படியே பொறுமையாக நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி திக்கர் கோட் நீங்கள் வந்து அந்த கார்னர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப்பாக வரும் லைனர். நான் அப்ளை பண்ணுற மாதிரி பொறுமையாக இதே மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அதை அப்படியே டார்க்கன் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு விங் அப்படியே ஜஸ்ட் விங் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. அப்படியே அந்த கார்னர் ஐலிட்லேருந்து அப்படியே நீங்கள் ஜஸ்ட் இழுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக வந்துடும் 2 சைட்ஸுமே. ஸோ இப்போ நான் பர்ஃபெக்டாக ஷேப் வர்றதுக்காக ரீட்ரா பண்ணுறேன். அப்படியே மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கராக விசிபிளாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கராக இன்னுமே லாங்காகவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கொஞ்சம் திக்கராக அண்ட் இன்னும் கொஞ்சம் லாங்கராக. ஸோ அதனால் நான் இன்னொரு கோட் வந்து அப்ளை பண்ண போகிறேன் கொஞ்சம் மேலே. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் லுக் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே ஒரு லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருக்கவங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு லைனில் ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும். மேலே மேலே கொடுக்குறப்போ கொஞ்சம் திக்கராக பெருசாகவே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே திக்கன் பண்ணிகிட்டே வரலாம் மேலே வச்சு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து அது மேலே டார்க்கன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் வந்து விங் லைன் கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறது. அண்ட் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும் மேபி ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஐ ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து மேலெலாம் ஸ்மட்ஜ் ஆகிடும் அப்படியே. ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து டார்க்கர் ஆகிடுச்சு ஒரு சைடு. நம்ம அது லாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து அதுக்கு மேலேயே ஒரு நல்ல திக்கரான ஒரு டார்க் ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் திக் ஸ்ட்ரோக் நல்லாவே கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா விசிபிளாக இன்னுமே பிரைட்டாக பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு தின் லைனோட இந்த மாதிரி திக் லைன் டபுள் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாகவே அப்ளிகேட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ணணுன்ட்டு இல்லை. பொறுமையாக நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக் வரும். ஸோ அவ்வளோதான், லாஸ்ட்டில் நான் விங் லைன் பண்ணிட்டேன். கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறேன், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், என்னோடய லுக் பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஐலைனர் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மேபி ஆகலாம். கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மட்ச்லாம் எதுவுமே ஆகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது.
அண்ட் இது வந்து தண்ணி பட்டோடனே கண்டிப்பாக அழிஞ்சிரும். அண்ட் உங்களுக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா கூட பயங்கரமாக ஸ்மஜ் ஆகி லுக்கே வந்து இது பண்ணிடும். ஸோ மோஸ்ட்டாக ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. விங் லைனர் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். எங்கேயுமே ஸ்மஜ் ஆகாது. நீங்கள் வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் லைட்டாக போய்ட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபுல்லெல்லாம் நான் வந்து அழிக்கலை. இங்கே மட்டும் லைட்டாக அப்படியே அழிச்சிட்டு நான் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து விங் லைனர் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.